ஆமா, இந்த ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் டெல்லி போற வண்டி. இந்த தேர்தல் எதுக்கான தேர்தலுங்க? டெல்லியில யார் ஆட்சி அமைக்கிறாங்க அதுக்கான தேர்தல். சரிங்களா? டெல்லியில யார் ஆட்சி அமைக்கின்றார்கள் என்பதற்கான தேர்தல். அங்கே மோடி ஆட்சி அமைக்க போறாங்க. செந்தில்நாதன் அண்ணனுடைய வண்டி மட்டும்தான் டெல்லிக்கு போகுதுங்க. எந்த வண்டி டெல்லிக்கு போ? திமுகவுடைய வண்டி பஞ்சராயி உதயநிதி ஸ்டெப்னி போட்டு ஓட்டிட்டு இருக்காரு. அந்த வண்டி எங்க போகும்? டெல்லிக்கு எப்படிங்க போகும்? ஸ்பேர் டயர் போட்டு ஓட்டிட்டு இருக்காரு. ஸ்பேர் டயர் போட்டு ஓட்டிட்டு இருக்காரு. வண்டி போகாது. டெல்லியில ஆட்சி அமைக்க போவது நான் மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கூட்டணி, நம்முடைய கட்சியை சார்ந்த செந்தில்நாதன் அண்ணன் அவர்கள் தான் டெல்லியில இருக்க வேண்டும். உங்களுடைய பாராளுமன்ற இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கார். காலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்களே கொதிச்சு போய் கிடக்குறீங்க. ஆனா எம்பியை பார்த்து 5 வருஷம் ஆகுது இல்லைங்களா? ஒரு எம்பிக்கு ஓட்டு போட்டோம், 5 வருஷம் ஆகுது. எம்பி அம்மா இப்பதான் இந்த தேர்தலுக்கு திரும்ப வெளியே வர்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, இந்த எம்பி 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா தான் திரும்ப கரூருக்கு வருவாங்க. என்ன ஒரு அடிக்கடி வர்ற மாதிரி பேசுறாரு. அடிக்கடி வந்து இங்கேயே வந்து கிராமத்தில் இங்கேயே படுத்து தூங்கி மக்களுக்கு எல்லாம் திட்டம் சரியா வருதா, ஏழை மக்களுக்கு எல்லாம் கரெக்டா பணம் வருதா? வேலை செய்யாத எம்பிய 5 லட்சம் ஓட்டு மார்ஜின்ல ஜெயிக்கணுமா? 5 லட்சம் வாக்கு வித்தியாசம். எம்பி வேலை செஞ்சு பாத்தீங்களா? யாரும் பார்க்கல. கரூருடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் வேலை செய்து யாரும் பார்க்கல. அவர்கள் 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்கணும் இருக்கார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.